அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னைக்கு நம்முடைய பதிவில் குர்ஆனை பற்றிய அற்புதமான கேள்விகளை தான் பார்க்க இருக்கிறோம். குர்ஆன் என்பதற்கு பொருள் என்ன? ஓதுதல். குர்ஆன் யாரால் அருளப்பட்டது? அகிலங்கள் அனைத்தையும் படைத்த அல்லாஹுவால் அருளப்பட்டது. குர்ஆன் எந்த இரவில் அருளப்பட்டது? லைலத்துல் கத்ர் இரவில். குர்ஆன் யார் மூலமாக அருளப்பட்டது? கண்ணியம் மிக்க வானவர்களின் தலைவர் ஜிப்ரயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மூலமாக அருளப்பட்டது. குர்ஆன் எந்த தூதருக்கு அருளப்பட்டது? இறுதி தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு. முதலாக குர்ஆன் எந்த இடத்தில் வைத்து அருளப்பட்டது? மக்காவில் உள்ள ஹிரா குகையில் அருளப்பட்டது. எந்த கலீஃபாவின் ஆட்சி காலத்தில் குர்ஆன் முழுமையாக எழுத்து வடிவில் தொகுக்கப்பட்டது? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் ஆட்சி காலத்தில். எந்த கலீஃபாவின் ஆட்சி காலத்தில் முதலாக குர்ஆன் பிரதியெடுக்கப்பட்டது? உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் ஆட்சி காலத்தில். கலீஃபா உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் காலத்தில் பிரதியெடுக்கப்பட்ட குர்ஆன் தற்போது எங்கு உள்ளது? ஒன்று தாஸ்கண்டிலும் மற்றொன்று துர்க்கியின் இஸ்தான்புல் அருங்காட்சியகத்திலும் உள்ளது. அல்லாஹ்விடத்தில் உயர்ந்த அந்தஸ்து உடையவர்கள் யார் என குர்ஆன் கூறுகிறது? தக்வா இறையச்சம் உடையவர்கள். குர்ஆனில் மிகப்பெரிய அத்தியாயம் எது? சூரத்துல் பகரா. குர்ஆனில் மிகச் சிறிய அத்தியாயம் எது? சூரத்துல் கௌசர். குர்ஆனை பாதுகாப்பது யார் பொறுப்பில் உள்ளது? அதை இறக்கிய அல்லாஹுவே அதன் பாதுகாவலன் ஆவான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் எத்தனாவது வயதில் முதலாக குர்ஆன் அருளப்பட்டது? 40வது வயதில். குர்ஆனுக்கு இருக்கும் மற்ற பெயர்கள் சிலவற்றை கூறுக. அல் ஃபுர்கான், அல் கிதாப், அல் திக்ர், அல் நூர், அல் ஹுதா. இறைவன் நம்மோடு இருக்கிறான் என்று கூறிய நபி யார்? முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஜின்களுக்கு மறைவான விஷயம் தெரியுமா? ஜின்களுக்கு மறைவான விஷயம் தெரியாது. குர்ஆனில் மூன்றில் ஒரு பகுதி என சிறப்பித்து கூறப்பட்ட சூரா எது? சூரத்துல் இக்லாஸ். குர்ஆனில் எத்தனை அத்தியாயங்கள் இருக்கிறது? 114 அத்தியாயங்கள். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு இறைவன் பேசிய பள்ளத்தாக்கின் பெயர் என்ன? துவா பள்ளத்தாக்கு. தூர் மலையின் அடிவாரத்தில் உள்ளது. குர்ஆனை மனனம் செய்த முதல் மனிதர் யார்? முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பெயர்கள் குர்ஆனில் எத்தனை முறை இடம்பெற்றுள்ளது? முஹம்மத் என 4 முறையும் அஹமத் என 1 முறையும் இடம்பெற்றுள்ளது. இறைவனை வணங்குவதற்காக கட்டப்பட்ட முதல் இறை இல்லம் எது என குர்ஆன் கூறுகிறது? காஃபா. மக்காவில் உள்ளது. எதிர்கால சந்ததியினருக்கு அத்தாட்சியாக விட்டு வைக்கப்பட்டுள்ள இரண்டினை கூறுக. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் கப்பல் மற்றும் ஃபிர்அவுனின் உடல். நூஹ் நபியின் கப்பல் எங்கு ஒதுங்கியது என குர்ஆன் கூறுகிறது? ஜூதி மலையில். குர்ஆனில் பெயர் குறிப்பிடப்பட்டுள்ள ஒரே ஒரு சஹாபியின் பெயர் என்ன? ஜைத் பின் ஹாரித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் பெயர். ஷைத்தான் எந்த இனத்தைச் சேர்ந்தவன் என குர்ஆன் குறிப்பிடுகின்றது? ஜின் இனம். இஸ்ராயலின் வழித்தோன்றல்களுக்கு கடமையாக்கப்பட்ட வணக்கங்கள் என குர்ஆன் குறிப்பிடப்படுபவை எவை? தொழுகை மற்றும் ஜகாத். பிஸ்மில்லாஹ் கூறி ஆரம்பம் செய்யப்படாத சூரா எது? சூரத்து தௌபா. பிஸ்மில்லாஹ் 2 முறை வரும் சூரா எது? சூரத்துன் நம்ல். குர்ஆன் முழுவதுமாக இறக்கியருளப்பட எத்தனை வருடங்கள் ஆனது? 23 வருடங்கள். தொழுகையில் அவசியம் ஓதப்பட வேண்டிய சூரா எது? சூரத்துல் அல் ஃபாத்திஹா. துஆ என குறிப்பிடப்படும் சூரா எது? சூரத்துல் அல் ஃபாத்திஹா. திருமறையின் தோற்றுவாய் என குறிப்பிடப்படும் சூரா எது? சூரத்துல் அல் ஃபாத்திஹா. குர்ஆனில் பெயர் குறிப்பிடப்பட்ட ஒரு பெண்மணி யார்? மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். நபிமார்களின் பெயரால் எத்தனை சூறாக்கள் இருக்கின்றன? யூனுஸ், ஹூத், யூசுப், இப்ராஹிம், நூஹ், முஹம்மத். ஆயத்துல் குர்சி எந்த பாகத்தின் சூறாவில் உள்ளது? 3வது பகுதி பாகத்தின் ஆரம்பத்தில் உள்ளது. குர்ஆனில் இறைவனின் திருநாமங்களாக எத்தனை பெயர்கள் குறிப்பிடப்பட்டுள்ளது? 99 பெயர்கள் குறிப்பிடப்பட்டுள்ளது. மதீனா வேறெந்த பெயரில் குர்ஆனில் குறிப்பிடப்பட்டுள்ளது? யத்ரிப், யஸ்ரிப். பனி இஸ்ராயில் என குர்ஆன் யாரை குறிப்பிடுகின்றது?
யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் சந்ததியினர்களை. ஈமான் கொண்டவர்களுக்கு உதாரணமாக அல்லாஹ் தன் திருமறையில் கூறும் இரு பெண்மணிகள் யாவர்? ஃபிரௌனின் மனைவி மற்றும் இம்ரானின் புதல்வி மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். காஃபிர்களுக்கு உதாரணமாக அல்லாஹ் தன் திருமறையில் கூறும் இரு பெண்மணிகள் யாவர்? நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மனைவி, லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மனைவி. உள்ளங்கள் எவ்வாறு அமைதி பெறுகின்றது என அல்லாஹ் குர்ஆனில் கூறுகின்றான். அல்லாஹுவை நினைவு கூறுவதன் மூலம் உள்ளங்கள் அமைதி பெறுகின்றன. தொழாதவர்களுக்காக இறைவன் சித்தப்படுத்தி வைத்திருப்பதாக கூறும் நரகத்தின் பெயர் என்ன? சஹர் என்னும் நரகம். இறைவன் என்னோடு இருக்கின்றான் என்று கூறிய நபி யார்? நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். பெண்கள் எதற்காக ஃபர்தா அணிய வேண்டும் என்று இறைவன் கூறுகின்றான்? அவர்கள் கண்ணியமானவர்கள் என அறியப்பட்டு நோவினை செய்யப்படாமல் இருக்க இது சுலபமான வழியாகும். அல்லாஹுவின் வசனங்களைக் கொண்டு தீர்ப்பளிக்காதவர்கள் யார் என குர்ஆன் கூறுகிறது. எவர்கள் அல்லாஹ் இறக்கி வைத்ததை கொண்டு தீர்ப்பளிக்கவில்லையோ அவர்கள் நிச்சயம் காஃபிர்கள்தான். குடும்ப கட்டுப்பாடு, கருக்கலைப்பு குறித்து இறைவன் கூறுவது என்ன? வறுமைக்கு அஞ்சி குழந்தைகளை கொலை செய்யாதீர்கள். நாமே உங்களுக்கு ஆகாரம் அளிக்கின்றோம், அவர்களுக்கும் அளிப்போம். வானவர்களுக்கு இறக்கைகள் உண்டா? வானவர்களுக்கு இறக்கைகள் உண்டு. 7 இரவுகள் 8 பகல்கள் தொடர்ந்தாற்போல் எந்த சமூகத்தினருக்கு வேதனை இறக்கப்பட்டது? ஆது சமூகத்தினருக்கு. இன்ஷா அல்லாஹ் இன்னும் பல கேள்விகளை அடுத்த பதிவில் காண்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.